இன்னைக்கு கேரளால இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பேசப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, டீச்சர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு ட்ரக்ஸ் வித்து இருக்காங்க. இந்த ட்ரக் கேஸ்ல மாட்டினா ஒரு டீச்சர் இன்னொன்னு ஒரு டீச்சரை கைய காட்டுறாங்க. மாட்டின ரெண்டு டீச்சரும் இன்னொன்னு ஒரு மூணாவது டீச்சரைய கைய காட்டி இந்த மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து கேரளால இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ட்ரக்ஸ் வித்து இருக்காங்கன்னு சொல்லி இப்போதைக்கு கேரளா போலீஸ் அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. நம்ம டீச்சர்ஸ் அப்படின்றது நினைச்சா என்ன ஞாபகம் வரும்? குழந்தைங்களை நல்லா படிக்க வைப்பாங்க, நல்வழிப்படுத்துவாங்கன்றது. இந்த ஒரு மூணு டீச்சர்ஸ் தப்பான வழியை காட்டுறதா இருக்கட்டும், அந்த ஒரு தப்பான வழிக்கு தேவைப்படுற ட்ரக்ஸையுமே வித்து இருக்காங்க. இது கேரளாவோட சிஎம்மா இருக்கிற சதீஷன் அவர்களே மிகப்பெரிய ஷாக்கிங்கா ஏற்படுத்தி இருக்கு. சரி, என்ன கேரளால நடந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது, கேரளால ஜூன் 2ஆம் தேதி கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆபரேஷன் தூஃபான் அப்படின்றது லான்ச் பண்றாங்க. இந்த ஆபரேஷன் தூஃபான் அப்படின்றது என்னன்னா, கம்ப்ளீட்டடா ட்ரக் ஃப்ரீ வந்துட்டு கேரளா முழுக்க இருக்கணும். இதுதான் இதோட இன்டென்ஷன். சோ இதனால என்ன ஆகுதுன்னா, கேரளால எங்கெங்கெல்லாம் போதை பழக்கம் அதிக அளவுல புழங்குதோ அங்க எல்லாத்தையுமே ரைடு பண்ணி போதையை பயன்படுத்தணுங்களும் போதைய வித்தவங்களும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் செய்யறது தான் இந்த ஆபரேஷன் தூஃபானோட ஒரு முக்கிய கோல். இதனால டைரக்டா கேரளாவோட ஹோம் மினிஸ்டர் கண்காணிப்பு படி கேரளா போலீஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டடா கேரளா முழுக்க இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுல முதல்ல வந்துட்டு அவங்களோட டார்கெட் எதவா இருக்குன்னா, ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்டல்ஸ், அப்புறம் பேச்சுலர்ஸ் தங்கக்கூடிய இந்த பிஜிஸ், இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் வந்துட்டு அவங்களோட ரைட்ஸ் அப்படின்றது போக ஆரம்பிக்குது. சோ இத கேரளா போலீஸுமே சரி, அது கூட எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து கடந்த ஜூன் 2ஆம் தேதியில இருந்து கேரளா முழுக்க மிகப்பெரிய ரைடுகளை நடத்திட்டு வராங்க. சோ இந்த ஆபரேஷன் தூஃபான் நடந்த இந்த ஒரு சர்ச்சிங்ல கிட்டத்தட்ட 7000 பேரை வந்துட்டு அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. 6500 பேரை வந்துட்டு கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க கேரளா முழுக்க. இது மட்டும் இல்லாம 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருட்களையுமே வந்துட்டு கைப்பற்றி இருக்காங்க கேரளா போலீஸ். இந்த ஒரு டேட்டா பேஸ கேரளாவோட ஹோம் மினிஸ்டர் ரமேஷ் அவர்களே இதை சொல்லி இருக்காரு. இந்த ஒரு ஆபரேஷன் தூஃபான் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு சர்ச்சிங்ல கேரளா போலீஸ்க்குமே சரி, கேரளா கவர்மெண்ட்டுக்குமே சரி ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு கேஸ் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரியா ஜூன் 28ஆம் தேதி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேரளால இருக்கிற வடகரா அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு 20 வயசு பையனை ட்ரக் யூஸ் பண்றான்னு சொல்லி இந்த ஆபரேஷன் தூஃபான் வழியா அவனை அரெஸ்ட் செய்யறாங்க. அப்போ அந்த பையனை அரெஸ்ட் செய்யும் போது அவன் கையில கிட்டத்தட்ட 2 கிராம் அளவுக்கான MDMA அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போதைப் பொருள் அவன் கையில இருந்துச்சு. இதன் அடிப்படையில் அவனை அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. செஞ்சதுக்கு அப்புறமா இந்த MDMA அப்படின்றது இருக்கிறது ஒரு டேஞ்சரஸான ஒரு போதைப் பொருள் நினைக்கிறேன். அவனை மட்டும் கொஞ்சம் சீரியஸாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பையன் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ரிப்பீட்டடா சொல்ல ஆரம்பிச்சான். ஏன்னா அவனுக்கு யார் வித்தாங்க அப்படின்றதுமே அவனுக்கு தெரியல, அவன் யார்கிட்ட வாங்கினா அப்படின்றதுமே அவனுக்கு தெரியல. ஆனா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த MDMA அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு போதைப் பொருள் அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டோரிய டீடைலா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பையன் ஒரு விஷயத்த சொல்றான். ஒரு நாள் அவனோட போன்ல ஒரு மெசேஜ் ஒன்று வருது, அதுவும் ஃபாரின் நம்பர்ல இருந்து. அந்த மெசேஜ்ல சொல்லப்படுற விஷயம் என்ன இருந்ததுன்னா, உன் வாழ்க்கையில நீ எதுக்காச்சும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, உன் கூட யாருமே இல்ல, நீ தனியா இருக்கின்ற மாதிரி ஃபீல் பண்ணனா இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணு, MDMA அப்படின்னு சொல்லி, அது நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்றது அந்த மெசேஜ்ல இருந்தது. இவனும் அந்த பையன் MDMAன்னு மெசேஜ் பண்ணி அனுப்பியிருக்கான். அதுக்கு அப்புறமா அவனுக்கு இன்னொன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த ஒரு சோசியல் மீடியா ஐடியில வந்துட்டு நீ எனக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பு அப்படின்றது சொல்லியிருந்தான். அந்த ஒரு சோசியல் மீடியா ஐடியில போயிட்டு இவன் மெசேஜும் டைரக்டா பண்ணியிருக்கான். அந்த ஒரு சோசியல் மீடியா பேருமே ஒரு ரேண்டமா இருந்திருக்கு. அந்த ஒரு அக்கௌண்ட்டை போய் பார்த்தாலுமே அது ஏதோ ஒரு ஃபாரின் அக்கௌண்ட் மாதிரியுமே இருந்திருக்கு. இவனும் போயிட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து இவனுக்கு ஒரு டைரக்டா ஒரு மெசேஜ் வருது வித் QR கோடோட. அது மட்டும் இல்லாம அந்த QR கோட அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா கீழே ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் தேவையோ அந்த அளவுக்கான ஒரு பணத்தை நீ எனக்கு அனுப்பு, நான் உனக்கு ஒரு MDMA அப்படின்ற ஒரு போதைப் பொருளை உனக்கு அனுப்புறேன் அப்படின்றது அந்த மெசேஜ்ல இருந்தது. இவனும் அந்த ஒரு QR கோட ஸ்கேன் பண்ணியிருக்கான். ஸ்கேன் பண்ணி அவனுக்கு தேவைப்படுற ஒரு அமௌண்ட்டையுமே அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறமா சில மணி நிமிஷத்திலேயே வந்துட்டு அவனுக்கு இன்னொன்னு ஒரு ஃபாரின் நம்பர் வேற நம்பர்ல இருந்து ஒரு நார்மல் மெசேஜ் வருது. அந்த ஒரு நார்மல் மெசேஜ்ல வந்துட்டு அவன் படிக்கும் போது ஒரு லொகேஷன் ஒண்ணு இருக்கு. அந்த லொகேஷனுக்கு கீழே ஒரு மெசேஜ்ல இருக்கு, இந்த லொகேஷனுக்கு போ, அந்த லொகேஷன்ல ஒரு செங்கலுக்கு அடியில நீ கேட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது சொல்லி அதோட அந்த நம்பர் வந்துட்டு பிளாக் ஆயிடுச்சு. உடனே அப்புறமா இந்த ஒரு பையன் அந்த லொகேஷனை தேடி போயிருக்கான். போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற எல்லா செங்கலையுமே எடுத்து பார்த்திருக்கான். அக்கம் பக்கத்துல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு செங்கல் அடியில இருந்து ஒரு MDMA அப்படின்ற ஒரு போதைப் பொருள் கிடைக்குது. சோ இந்த ஒரு பையனுக்கு யாருக்கு அவன் கேஷ் கொடுத்தான்றதும் தெரியல, அவங்க கிட்ட யாரு போன்ல மெசேஜ் பண்ணாங்கன்றதும் தெரியல, சோசியல் மீடியால அவன் யாருக்கிட்ட பேசினான்றதுமே தெரியல, பணம் யாருக்கு அனுப்புனான்றதுமே அவனுக்கு தெரியல, யார் இதை வந்துட்டு இங்க கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்றதுமே தெரியல. சோ இந்த அளவுக்கு யார் இதை பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே அந்த பையன்
பையனுக்கு அந்த ஒரு போதை பொருள்ன்றது கிடைச்சிருக்கு, அவனும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்றது இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல அவன் டீடைலா சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு விஷயம் கேட்ட உடனே கேரளா போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த மாதிரி மெத்தட்ல கூட கேரளா முழுக்க வந்துட்டு இந்த ஒரு ட்ரக் வந்து பரவிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. சோ இதனால இந்த ஒரு மாஸ்டர் மைண்ட்ஸை நம்ம கண்டிப்பா பிடிச்சி ஆகணும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேரளா போலீஸ்க்கு இந்த ஒரு விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. இந்த நெட்வொர்க்கிங் எப்படி செயல்படுதுன்னா, யாரெல்லாம் இந்த போதை பழக்கத்துக்கு வந்துட்டு அடிமையா இருக்காங்களோ அவங்களோட நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டேட்டா பேஸா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரேண்டமா இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று போடுறாங்க. அந்த மெசேஜை பார்த்து யாராச்சும் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உடனடியா ஃபாரின் நம்பர்ல இருந்து அவங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வருது. சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மூலியமா அவங்க மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு QR கோடுன்றது ஷேர் செய்யப்படுது. அந்த QR கோட்ல நம்ம பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஒரு பேமெண்ட் அவங்க ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி வேற ஒரு ஃபாரின் நம்பர்ல இருந்து ஒரு லொகேஷன் ஒன்று ஷேர் ஆகுது. அந்த லொகேஷனுக்கு போய் பார்த்தா அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஏதாச்சும் ஒரு கல்லுக்கு அடியிலையோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு செவத்துக்கு பின்னாடியோ ஏதாச்சும் ஒரு மரத்துக்கு அடியிலையோ வந்துட்டு இந்த ஒரு போதை பொருள் அப்படின்றது அவங்க கைக்கு கிடைக்குது. சோ இது ரொம்பவே சீக்கிரட்டா யாருக்கு யாரு கூட லிங்க் இருக்குன்றது தெரியாமலேயே ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போட்டு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நாட்களா. சோ இப்ப போலீஸ்க்கு சவாலான விஷயம் என்னன்னா, இது யார் பண்றாங்க, எந்த குரூப் பண்றாங்கன்றது எந்த டீட்டெயிலுமே இல்ல. இருக்கிற ஒரே ஒரு க்ளூ அரெஸ்ட் செஞ்ச அந்த ஒரு பையன் தான். அந்த பையன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ரூஃப் என்னன்னா அந்த QR கோடு மட்டும்தான். ஏன்னா அந்த QR கோடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு தெரியாம ஏதாச்சும் ஒரு ஹிடன் டீடைல்ஸ் அந்த QR கோடுக்குள்ள இருக்கும். அதாவது யாருக்கு நம்ம பணம் அனுப்புறோம், யாருக்கு அந்த பணம் போகுது, அந்த ஒரு அக்கௌண்டோட டீடைல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி கேரளா போலீஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி. ஆனா கேரளா போலீஸ் நினைச்ச மாதிரி ஒரு க்ளூ ஒண்ணு கிடைக்குது. அதுதான் இந்த QR கோடு மூலமா யாருக்கு பணம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது கீர்த்தனா அப்படின்ற ஒரு பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அந்த பொண்ணு யார் அப்படின்றது ட்ரேஸ் பண்ணும்போது அவங்க ஒரு டீச்சர் அப்படின்றதுமே தெரிய வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல கீர்த்தனாவை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுமே நடத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 14 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகி இருக்கு வேற வேற அக்கௌண்ட் இருந்து. இதை பத்தி இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல கீர்த்தனா இன்னொன்னு ஒரு டீச்சரை கைய காமிச்சிருக்காங்க. அவங்க பேர் தான் காவ்யா. அதுக்கப்புறமா காவ்யாவுமே ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் செஞ்சதுல அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயுமே செக் பண்ணதுல கிட்டத்தட்ட 5 மாசத்துல 9 லட்சம் ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்லயுமே கிரெடிட் ஆகிருக்கு. இதே மாதிரி வேற வேற அக்கௌண்ட்ல இருந்து. இந்த 2 டீச்சருமே அடுத்து 3வது டீச்சரா வந்துட்டு கையா காட்டுறாங்க. அவங்க பேர் தான் நீஷ்மா. இந்த நீஷ்மா அப்படின்றவங்கள கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணா கிட்டத்தட்ட வந்துட்டு கோடி கணக்குல பணம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்திருக்கு. அதுவும் வேற வேற அக்கௌண்ட்ல இருந்து பல பெரிய அமௌண்ட்ஸுமே வந்திருக்கிறதுமே பார்த்துருக்காங்க. சோ இந்த ஒரு 3 பேருமே தான் இது ஒன்னா சேர்ந்து கேரளா முழுக்க இந்த MDMA அப்படின்ற ஒரு போதைப் பொருளை வித்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நீஷ்மா கிட்ட இருக்கிற பல ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு புதுசா இப்போ ஒரு லக்ஸரிஸான ஒரு காருமே வாங்கியிருக்காங்க. சோ கண்டிப்பா இது நீஷ்மா தான் ஒரு மாஸ்டர் மைண்டா இருக்கும். அதுக்கு கீழே இந்த கீர்த்தனாவும் காவ்யாவுமே வந்துட்டு அவங்க கிட்ட வேலை செய்யற ஒரு ஆட்களா இருக்கலாம் அப்படின்றது போலீஸோட ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த ஒரு விஷயம். 3 பேருக்குமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க 3 பேருமே ரொம்ப நாட்களா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே டீச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாம இவங்க எங்க டீச்சரா இருந்தாங்க தெரியுமா, இந்த போதை பழக்கத்துக்குலாம் அடிமையாகி அதை திருத்தணும்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல போய் சேர்ப்பாங்க பாருங்க. அந்த போதை பழக்கம்லாம் வந்துட்டு அவங்க விட்டுட்டு போகணும், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த இடத்துல இவங்க வந்துட்டு வேலை செய்யற ஆட்கள். எப்படின்னா போதை பொருட்கள்ல இருந்து அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட பசங்களை மீட்கக்கூடிய ஒரு வேலையில இருந்துகிட்டு இவங்களே பின்னாடி சைடா ட்ரக்கை வித்துக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிய வந்தது. அண்ட் இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி இந்த பசங்களுக்கு போதை பொருள் வந்துட்டு டைரக்டா சப்ளை ஆகுது. ஒருவேளை இந்த 3 டீச்சர்ஸுமே டைரக்டா போயிட்டு அந்த பசங்க கிட்ட கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இந்த 3 டீச்சர்ஸ்க்கு கீழே ஒரு பையன் ஒருத்தன் வேலை செய்யறான். அவன் தான் ஜிஜின் அப்படின்னு சொல்றவன். சோ இவன் இந்த 3 டீச்சர்ஸ்க்குமே வந்துட்டு டெலிவரி பாயா வேலை செய்யறான். சோ இவங்க இந்த 3 டீச்சர்ஸ் சொல்ற லொகேஷன்ல அந்த போதை பொருள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு செங்கலுக்கு அடியிலையோ மரத்துக்கு அடியிலையோ ஒரு செவருக்கு பின்னாடியோ இந்த மாதிரி மறைச்சு வச்சுட்டு அவன் ஓடி வந்துருவான். அதுக்கப்புறமா இந்த ஒரு போதை பொருளை தேடி வர அந்த ஒரு நபர் சொன்ன இடத்துல இருந்து போதை பொருளை எடுத்துட்டு அவன் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். சோ இப்படிதான் இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது நடக்கப்பட்டுச்சுன்றது இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அண்ட் கேரளா போலீஸ்னால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ இந்த ஒரு விஷயம் மீடியா மூலமா வெளி வந்ததுனால இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லாருக்குமே கேரளால என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்தது. இதை பார்த்து கேரளா சிஎம்மா இருக்க சதீஷன் அவர்களுமே மிகப்பெரிய ஷாக். ஏன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு எப்படி ட்ரக் மாஃபியாக்குள்ள இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய கேள்வி. இவங்களோட சப்ளையர்ஸ் யார் அப்படின்றது கண்டுபிடிக்க அதிரடி ஃபோர்ஸையுமே இறக்கிருக்காங்கன்றது இப்போதைக்கு கேரளா கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா இந்த ஒரு ட்ரக் யார்கிட்ட இருந்து வந்தது, எப்படி கேரளா முழுக்க பரவிச்சு அப்படின்றது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சோ இந்த ஒரு வீடியோ முழுக்க உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு வீடியோ பாக்குற நீங்க உங்களோட பையனோ பொண்ணோ அக்காவோ தங்கச்சியோ
தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ ஃப்ரெண்டோ யாரா இருந்தாலுமே சரி அவங்களோட போன்ல என்ன மாதிரி மெசேஜ் வருது, அவங்க யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பாதுகாக்கலாம். சோ அதுக்கான ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறதும். இந்த ட்ரக் மாஃபியாவை எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸை நம்ம கமெண்ட்ல செய்யலாம்.